அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ பேரண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மேலே வந்துடுங்க. சலங்கை நான் ஒன்று கட்டி விடுவேன், இன்னொரு சலங்கை பேரண்ட்ஸ் நீங்கள் கட்டி விடணும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மேலே வந்துடுங்க. இடமெல்லாம்
நீக்கமர நிறைந்த பரம்பொருளே, அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி நிற்கும் ஆண்டவனை வணங்கி அனைவருக்கும் எங்களது ருக்மணி நித்யாலயாவின் சார்பாக வணக்கத்தை உரித்தாக்குகிறோம். பரதம் இந்த சொல்லிக்குள்ளே இருக்கிறது. இதம் பரதநாட்டியம் என்பது உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் இணைக்கும் ஒரு தெய்வீக கலை. சலங்க பூஜை என்பது கலைஞரின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படிகேற்று. இன்று அரங்கேறும் இந்நிகழ்வானது நடன கலைஞர்களின் அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் பல ஆண்டுகளாக செய்த பயிற்சியின் பலனாகும். குருவின் வழிகாட்டுதலும் பெற்றோரின் ஊக்கமும் உழைப்பும் இணைந்து உருவாக்கிய வெற்றி தருணம் இன்று. மேலும் இளம் கலைஞர்கள் தனது முதல் அடியை அரங்கேறும் கலைப்பயணத்தின் தொடக்கமாகும். மேலும் இந்த விழாவில் சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர் அருள்ராஜா மற்றும் கலைச்செல்வி அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் பக்கவாத்திய கலைஞர்களுக்கும் ஒலி அமைப்பாளர்களுக்கும் ஒப்பனையாளர்களுக்கும் எங்களது ருக்மணி நித்யாலயா சார்பாக என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை அனைவரையும் மனதார வாழ்த்தி எங்களது இளம் கலைஞர்களுக்கு உங்களது அன்பையும் ஆதரவையும் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நீர் தேவை, ஆகாயத்திற்கு மேகம் தேவை, பறவைக்கு இறகு தேவை, உடலுக்கு உயிர் தேவை, இருளுக்கு ஒளி தேவை, ஒளியினால் இருள் வெளிச்சத்திற்கு வரும் அல்லாரான ஒளியின் தேவை. நமது நாட்டிய நிகழ்வின் இரண்டாவதாக நடைபெற உள்ளது குத்துவிளக்கு ஏற்றுதல். குத்துவிளக்கு ஏற்றுதலுக்கு சிறப்பு விருந்தினர்களும் நமது ருக்மணி நித்யாலயாவின் குரு அவர்களின் தாயாரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். விளக்கு ஏற்றிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் தாய்க்கும் நன்றி. இனிதே துவங்கிறது நமது நாட்டிய நிகழ்வு. முதலாவதாக புஷ்பாஞ்சலி. புஷ்பாஞ்சலி என்னும் முறைப்படி பரத நிகழ்வில் ஸ்லோகத்தில் பின்வருவதாக: நடன மாணவியர்கள் தங்களின் கரணங்களை மலர்களை கொண்டு ஆடும் ஒன்றாகும். மலர் போன்ற தங்களின் முக பாகங்களுடன் அவையோரையும் சிறப்பு விருந்தினர்களையும் பக்கவாக் கலைஞர்களையும் வரவேற்கும் வண்ணம் இந்த நடனம் அமைந்துள்ளது. தற்போது மேடையில் புஷ்பாஞ்சலி. ராகம் சரஸ்வதி, தாளம் ஆதி.
சாங்கிகம் புவனம் யஸ்ய வாச்சிகம் சர்வம் வாங்மயம் ஆகாயம் சந்திரதாராதி त्वं मम सात्विकं शिवं 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 गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरगा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे नमः गुरुवे नमः जेम जेम तक जानू जेम 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 न त जानू जेम जेम त जम तक जम जेम जेम तक जानू जेम जेम न त जानू जेम जेम त जम तक जम जेम तक जानू जेम न त जानू जेम त जम तक जम जेम तक जानू जेम न त जानू जेम त जम तक जम जेम तक जानू जेम न त जानू जेम त जम तक जम जेम तक जानू जेम न त जानू जेम त जम तक जम जेम तक जानू जेम न त जानू जेम त जम तक जम जेम तक जानू जेम न त जानू जेम त
tajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam jam 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 takajanu jam jam takajanu jam jam tajam jam takajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam tajanu tadinida katajanu tagatajam tatim tadim tam tatam tajanu tam tajanu tadinida katajanu tagatajam tatim tadim tam tatam tajanu tam tajanu tadinida katajanu tagatajam tatim tadim tam tatam tajanu tam tagadimidajam 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 tajam tajam tagadimidajam tagadimidanam tagadimidarum tajam tajam tagadimidajam tagadimidanam tagadimidajam tajam tajam dari 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 dagadana dana dana dagajanu janu janu dagadanu dagadam tadarida tadanada tajanuda tadimida tadajam tadajam tajam tajam tam tadinginadam tam tadinginadam tam tadinginadam tadarida tadanada tajanuda tadimida tadajam tadajam tajam tajam tam tadinginadam tam tadinginadam tam tadinginadam tadarida tadanada tajanuda tadimida tadajam tadajam tajam tajam tadinginadam tadinginadam tadin jam 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 takajanu jam 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 takajam takajam jam 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 takajanu jam 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 natajanu jam jam tajam jam takajam takajam jam jam takajanu jam 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 takajanu jam jam tajam jam takajam takajam tajanu tadinida katajanu tatajam tadim tadim tam tatam tajanu tam புஷ்பாஞ்சலி தொடர்ந்து அலாரிப்பு. குழந்தைங்களுக்கு உங்களோட கரவொலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ப்ரோக்ராம் முடிஞ்ச ஒரு டான்ஸ் முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களோட
ஹாப்பி எந்த அளவுக்கு இருக்கோ அது உங்களோட கைத்தட்டலில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த டான்ஸுக்கும் அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்க இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஆடுவாங்க. அதனால தேங்க்யூ. அலாரிப்பு. அலாரிப்பு என்பது பூமலர்த்தல் என்று பொருள். மேடையில் இரண்டாவது அல்லது மூன்றாவதாக வரும் உருப்படியே இந்த அலாரிப்பு ஆகும். பரதநாட்டியத்தில் அனைத்து அடவுகளும் பயின்ற பின்பு மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் முதல் வகுப்படியாகும். இதில் சமம், அரைமண்டி, முழுமண்டி போன்ற 3 மண்டலங்களிலும் ஆடப்படும். இதில் நிறுத்த வகுப்பறை ஆடும் பாரம்பரியம் என்பது பஞ்சஜாதிகளான திஸ்ரம், சதுஸ்ரம், கண்டம், மிஸ்ரம், சங்கீர்ணம் ஆகிய தாளங்களில் அமைந்திருக்கும். தற்போது மேடையில் மிஸ்ர அலாரிப்பு. தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தல்லக்குத்தோ தக்க தத்திங்கிட்ட தும்தா ஆ தை த தத்தா கிட்ட தக்க தத்தை யா தை த தத்தாம் கிட்ட தக்க தாம் தருவத்தி திருநகை கிட்ட தக்க தை கொருவித்து கொருவரகின போதும் கிட்ட தக்க தாம் தாம் கிட்ட தக்க தை தத்தை கிட்ட தக்க தாம் கிட்ட தக்க தை தத்தை கிட்ட தக்க தாம் கிட்ட தக்க தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் 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 கிட்ட தக்கத்தை தத்தை கிட்ட 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 தக்கத்தாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கதாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் 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 தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தா தாம் கிட்ட தக்கத்தை தத்தை கிட்ட தக்கத்தா தாம் கிட்ட தக்கத்தை தத்தை கிட்ட தக்கத்தாம் 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 தாம் தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கத்தாம் தாம் தை தத்தை தாம் தாம்
தே தத்தை தாரி தகின ஜம் தத்தரி தகின ஜம் தக்க நக்க ஜம் தரி தக்க தத்திங்கின தோம் தக்க தத்திங்கின தோம் ரக தத்திங்கின தோம் தாம் துருகுடு தக்க தக்க துருகுடு தக்க துருகுடு தக்க துருகுடு தக்க தக்க துருகுடு தக்க துருகுடு தக்க துருகுடு தக்க தக்க துருகுடு தக்க தல்லக்கு தோம் தக்க தத்திங்கின தோம் தே தா தே தா தத்தா கிட்ட தக்க தாம் ஜதிஸ்வரம். ஜதிஸ்வரம் என்பது பரதநாட்டியத்தில் சுத்த நிறுத்த உருப்படியாகும். மிருதங்க சொற்கட்களும் ஸ்வரங்களும் இணைந்த போர்வைகளையே ஜதிஸ்வரம் ஆகும். தீர்மான ஜதிகளை துவங்கி பல்லவி அனுபல்லவி சரணங்கள் போன்ற அமைப்பை பெற்றிருக்கும் எண்ணற்ற ராகங்களை ஜதிஸ்வரம் அமைந்துள்ளது. ஜதிஸ்வரம் என்ற உருப்படிக்கு தஞ்சை நால்வர்கள் புகழ் பெற்றவர்கள் அவர்கள். ஜதிஸ்வரம் நாம் காணொளி இருக்கிறது. ஜதிஸ்வரம் தாளத்திலும் அமைந்துள்ளது. நமது ருக்மணி நிருத்யாலயா நாட்டிய பள்ளியின் 5வது சலங்க பூஜை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சௌமா குழுமத்தின் நிறுவர் அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். சாக சதா மக மக சனி சாக சதா மக மக சனி நீ சக மக மதனி சா க சதா மக மக சனி நீ சக மக மதனி சா க சதா மக மக சனி திங்கின்ன தோம் தார் தெரித்த கிண்ண ஜம் ஜம் தா தத்தரி தெரித்த கிண்ண ஜம் ஜம் தி தார் தெரித்த கிண்ண ஜம் ஜம் தா தத்தரி தெரித்த கிண்ண ஜம் ஜம் தி ரா ரித்த கிண்ண ஜம் தா தத்தரித்த கிண்ண ஜம் தி தாரி தத்தன தத்தரி தஜுன்னு தலங்கு தோம் கடதக தரிகட தோம் கடதக தரிகட தோம் கடதக தரிகட தோம் க சதா மக மக சனி நீ சக மக மதனி சா க சதா மக மக சனி நீ சக மக மதனி சா க சதா மக மக சனி நீ சக மக மதனி சா க சதா மக மக சனி நீ சக மக மதனி சா க சதா மக மக சனி நீ சக மக மதனி சா க சதா மக மக சனி நீ சக மக மதனி சா க சதா மக மக சனி நீ சக மக மதனி சா க
దని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సగ సని సని దని ని సని దని ద మగ మని ద మగ మగ గ మదని సా సగ మగ సగ సని దని ద మగ మదని సగ సని దని ని ద మగ మదని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని నీ ద మగ మదని నీ సని ని ద మగ మదని సగ సని ద మగ మదని గమ ని ద మగ మదని సగ సగ సని ద ని సని సని ద మదని దని ద మగ గమదని సా సగ మగ సగ సని దని ద గ దని దని సని ద దని ద మద దని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సా నీ సగ గ సని సని ద ద మగ మని ద మగ మ మద దని సా నీ సగ సగ సని సని దని ని సని దని ద మగ మని ద మగ మగ స గ మదని సా స మగ మ గ మగ స గ సని ద మదని సా సగ సని సని దని ద మని ద మదని సని ని ద మ ని ద మగ స గ మదని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సా గ సదా మగ మగ సని సా నీ సగ మగ మదని సా నీ సగ మగ మదని సా నీ సగ మగ మదని ஜதீஸ்வரம் நடனமாடிய மாணவிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போது ஆடியன்ஸ் உங்களுக்காக தொடர்ந்து கிளாசிக்கல் பரதநாட்டியமாக பார்த்து பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டான்ஸ் கிளாஸ்லேயே வெஸ்டர்ன் ஆடிக்கிட்டு இருக்க மேற்கத்திய நடனம் ஆடுற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்டு இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ் நீங்கள் கூட்டு வந்திருக்க ரிலேட்டிவ் எல்லாருமே ரொம்ப சவுண்ட் போடுறாங்க. ஸோ சவுண்ட் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அமைதி காத்திருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இன்னும் பண்ணுவாங்க. ஓகே, ரெடியா?
gentlemen, are you ready? आया हूँ आज मैं लेके जाऊंगा दिल तेरा रोके कोई मुझे टोके कोई मुझे दूंगा उसे जहाँ से मिटा मुकाबला मुकाबला लैला ओह लैला मुकाबला सुभान अल्लाह लैला ओह लैला അയലത്തെ വീട്ടിലെ കല്യാണ ചെക്കനെ കൊതിയോടെ എന്നും ഞാൻ നോക്കിയില്ലേ അങ്ങാടി തെരുവിൽ പാതിരാമെത്തയിൽ തഞ്ചത്തിൽ എന്നെ നീ മയക്കിയില്ലേ ഇന്നെന്റെ ഹൃദയത്തിൽ വാളാഴി കടവിൽ പൊട്ടിയ വളകിരുക്കും பாட போறோம் நம்ம பாட்டு பாட போறோம் இது பாட போறோம் இது பாட போறோம் காதல மாட்டிக்கோ இத கேட்டுக்கோ பாட்டு கேட்டுக்கோ Tenemos tú y yo algo pendiente. Tú me debes algo y lo sabes. Conmigo ella se pierde. No le rinde cuentas a nadie. Tenemos tú y yo algo pendiente. Tú me debes algo y lo sabes. Conmigo ella se pierde. No le rinde cuentas a nadie. Suma de mambo pa' que mi gata prenda los motores. Suma de mambo pa' que mi gata prenda los motores. Suma de mambo pa' que mi gata prenda los motores. Que se preparen que lo que viene es pa' que le den duro. Mamita, yo sé que tú no te me vas a quitar duro. Lo que me gusta es que tú te dejas llevar duro. Todos los weekends ella sale a vacilar duro. Mi gata no puede janguear porque ella le gusta la gasolina. Dame más gasolina, Como le encanta la gasolina. dame más gasolina, Ella le gusta la gasolina. dame más gasolina, Le encanta la gasolina. dame más gasolina. Oh my God. This girl straight and this girl not. Tipsy off that piece of rock like ching-a-lang-lang, ching-a-lang-a-lang-lang. Jeans so tight I can see loose change. Do your thing, girl, do that thing like Turning pretty basic girls trying to press each other. And the mother cover freaks who ain't none but trouble. Baby, I'ma tell you some only cause I love you. People all around the world, sexy motherfuckers. Get ugly. Diddly 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 diddly. Diddly 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 diddly. Yeah. Diddly 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 diddly. Get ugly there. Get ugly. Diddly diddly too sexy to me. You too sexy to me. So sexy. Damn, that's ugly.
இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே தேகோ அழுத்து மொத்தமே now குக்கு குக்குலி பவர் ஹவுஸே எனக்கு குறையாத மோசே ஒமேல எழுசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொருசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லோசே குக்கு குக்குலி பவர் ஹவுஸே எனக்கு குறையாத மோசே ஒமேல எழுசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பொருசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லோசே அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே தேகோ அழுத்து மொத்தமே now இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? சிறப்பாக நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. இதுவரை சலங்கு பூஜை சிறந்த முறையில் நிகழ்த்தி கொண்டிருக்கும் மாணவிகள் மற்றும் சிறப்பு நடனம் அளித்த மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் தருணம். நிறைவு பரிசினை வழங்க சிறப்பு விருந்தினர்கள் இருவரையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம். ஹலோ செக். முதலாவதாக வர்ஷினி, அவர்களைத் தொடர்ந்து ஹபிஷ்மதி, கரவொலி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் அன்புடன். ஹபிஷ்மதியை தொடர்ந்து வர்ஷா, அவர்களைத் தொடர்ந்து மிருதுலா, அவர்களைத் தொடர்ந்து மஹீரா, மஹீராவை தொடர்ந்து அஸ்விகா, அவர்களைத் தொடர்ந்து மேற்கத்திய நடனம் அவர் மாணவர்களுக்கு சான்றிதழ். முதலாவதாக ஆராதனா, பிரக்ஷிதா, அவர்களைத் தொடர்ந்து கனிஷ்கா, அவர்களைத் தொடர்ந்து கேத்ரின் தமேரா, அவர்களைத் தொடர்ந்து லக்ஷனா, லக்ஷனாவை தொடர்ந்து மகாலட்சுமி, மகாலட்சுமி தொடர்ந்து தாருகேஸ்வரன்,
நாளிதழ் நினைவு பரிசு வழங்கிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி மீண்டும் துவங்குகிறது. கௌத்துவம். கவித்துவம் என்பதே கௌத்துவமாகும். அதாவது கடவுளை பற்றி கவி பாடுதலையே கவித்துவம் என்கிறோம். இதனை நிறுத்திய வகை உருப்படி என்பர். அடவுகளும் அபிநயங்களும் நிறைந்திருக்கும். தற்போது நம் மேடையில் ஈசனின் இளைய புதல்வனுமான கணபதியின் சகோதரருமான 6 படை வீடுகளின் நாயகனுமான வள்ளி தேவானை இருவரின் கணவனுமான முருகப்பெருமான் கவித்துவம் காண இருக்கிறோம். சதுஸ்ரேக தாளத்திலும் சண்முக பிரிய ராகத்திலும் அமைந்துள்ளது. தக்குடு திக்குடு தரி கிட்ட தாம் தக்குடு திக்குடு தக்க தரி கிட்ட தக்க தக்கும் தரி கிட்ட தக்க தன் கிட்ட திர கிட்ட தக்குடு திக்குடு தரி கிட்ட தாம் தக்குடு திக்குடு தக்க தரி கிட்ட தக்க தக்கும் தரி கிட்ட தக்க கிட்ட திர கிட்ட தக்குடு திக்குடு தரி கிட்ட தாம் தக்குடு திக்குடு தக்க தரி கிட்ட தக்க தக்கும் தரி கிட்ட தக்க தன்ன கிட்ட திர கிட்ட தக்குடு திக்குடு தரி பெருமான் அடியினை தொழு மனமே ஜெய ஜெய விநாயகர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜெய ஜெய விநாயகர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜெய ஜெய தொங்கிட நம்கிட தொங்கிட கிட்ட தக்க தோங்குனா யுத்தும் தொங்கிட நம்கிட தொங்கிட நம்கிட தோங்குனா யுத்தும் தோ தாகத்தோம் தாகத்த தோகிட தோகிட கிட்ட தக்கி தோகிட தோகிட கிட்ட தோகிட கிட்ட தக்கி தோகிட தோகிட கிட்ட தக்கி தோகிட 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 கிட்ட தக்கி கைலாசம் தன்னில் சுழலவரும் இளையவனை தொழுவார் தாள விதம்பரம் உடையவன் காணம் மயிலேறி கைலாசம் கண்ணை சுழலவரும் இளையவனை தொழுவாய் தாழ விதம்பரம் உடையவன் காணம் மயிலேறி கைலாசம் கண்ணை சுழலவரும் இளையவனை தொழுவாய் தாழ விதம்பரம் உடையவன் ஜக்குடு ஜன்ன கிட்ட ஜக்குடு ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட ஜன கிட்ட கிட்ட தக்கி ஜன கிட்ட ஜக்குடு ஜன்ன கிட்ட ஜக்குடு ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட ஜன கிட்ட ஜன கிட்ட கிட்ட தக்கி ஜன கிட்ட கிட்ட தக்கி கட்டல் கிளிய மல்லை மூடிய வரும் முருகன் என்னை வினய அருளது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருளது பெறலாம் கடல் கிழிய
கிதா குதி குதா கீட தொம் கிட கிட தங்க டங் கிடதக தீ தீ தா த த தா த த தா சிறந்த முறையில் முருகனின் கௌத்துவம் நிகழ்த்திய வர்ஷினி மற்றும் வர்ஷா அவர்களுக்கு உங்களின் அன்பான கரவொலிகள். நன்றி. மேடையில் அடுத்தபடியாக அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யும் நேரம். இன்றைய இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு இசை, அசைவு, பக்தி மூன்றும் ஒன்றாக கலந்த ஒரு தெய்வீக தருணம். இத்தகைய புனிதமான கலை நிகழ்ச்சிக்கு முதன்மை விருந்தினராக நம்முடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருப்பவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தை அருள்ராஜா அவர்கள். இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கடந்த 6 ஆண்டுகளாக தன்னை முழுமையாக இறைவனின் பணிக்காக அர்ப்பணித்து அமைதியான சேவையின் மூலம் பலரின் வாழ்க்கையில் ஒளியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். இசைத்துறையில் தன் கல்வியை முடித்தவர். அதன் பின்னர் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் 2 ஆண்டுகள் பயின்று கலையின் ஆழத்தையும் அதன் ஆன்மீகத்தன்மையை உணர்ந்து கொண்டவர். ஒரு சிறிய பங்கில் உதவி பங்கு தந்தையாக தன் பணியை தொடங்கி எங்கே இருந்தாலும் பொறுப்புடனும் பணிவுடனும் தன் சேவையை தொடர்ந்து வருகின்றார். அவர் யாரையும் கடிந்து பேச மாட்டார், யார் மனதையும் காயப்படுத்த மாட்டார். பொறுமையாக அமைதியாக தன்னுடைய பணிவாழ்வை செவ்வனே செய்து வருகின்றார். பரதநாட்டியம் என்பது உடலின் அசைவுகள் மட்டுமல்ல, அது ஆன்மாவின் மொழி. அந்த ஆன்மீகத்தன்மையை புரிந்து கொண்டவராக இன்றைய இந்த 5வது சலங்கை பூஜை நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்திருப்பது மிகவும் பொருத்தமும் பெருமையுமாகும். இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் முன் அவரை மேடைக்கு அழைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் மரியாதையும் கொள்கிறோம். ருக்மணி நிறுத்தாலயா நாட்டியப் பள்ளியினுடைய 5வது சலங்கை பூஜைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த சலங்கை பூஜையை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய குரு கணதாசன் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சலங்கை பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு பாடல் பாடக்கூடிய குழுவினர்கள், இசை வாசிக்கக்கூடிய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரையும் பெற்றோர்களையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய மக்களே, இந்த நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அசூர வளர்ச்சியிலே சென்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்த விஷயங்கள், அனுபவித்த விஷயங்கள் 2 மடங்கா 3 மடங்கா இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா செல்ஃபோன். உங்களில் பல பேர் நீங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தப்போ அதை பார்த்ததில்லை. ஆனால் இப்போ பிறக்கின்ற குழந்தை கூட அதை பார்த்து தான் சாப்பாடு சாப்பிடுது. அது இல்லை அப்படின்னா அதுக்கு சாப்பாடு என்பதே கொடுக்க முடியாது. சரிதானே? இந்த உலகத்தில் வளரக்கூடிய இந்த வளர்ச்சியில் 3 விதமான காரியங்களை
3 விதமான அந்த பண்புகளை அவர்கள் எதிர்மறையாக பெற்றுக்கொள்கிறார்கள், குறிப்பாக குழந்தைகள். ஒன்று என்ன தெரியுமா? பொறுமை என்கின்ற பண்பு அவர்களிடத்தில் இல்லை. அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறோம். பெரியவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொறுமை குழந்தைகிட்ட இல்லை. பொறுமையாக உட்காரு, அமைதியாக உட்காரு, பேசாமல் இரு, கேட்க மாட்டாங்க. நம்ம போனால் அந்த இடத்துல அது கண்டிப்பாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய அதுக்கு பொறுமையாக காத்து இருக்கணும் என்கின்ற எண்ணம் இருப்பதில்லை. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, கவனம் என்பது இல்லை, கவன சிதறல் தான் இருக்குது. அதனால தான் படிப்பு ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஏன் படிப்பில் ஒழுங்காக மார்க் வாங்க முடியல, படிப்பில் இன்னும் தேர்ச்சி பெற முடியவில்லை என்றால் கவனம் இல்லை. அதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? நான் தொடக்கத்தில் சொன்னது போல் ஃபோனு தான். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுத்து நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா, ஃபோனை பார்த்தே வளர்ந்தாங்க அப்படின்னா கவனம் என்பது அவங்களுக்கு இருக்காது, கவன சிதறல் தான் இருக்கும். மூன்றாவது என்ன அப்படின்னா, நிகழ்காலத்தில் வாழ்வது அவங்களுக்கு தெரியாது. ஒன்று கடந்த காலத்தில் இருப்பாங்க, இல்லது எதிர்காலத்தில் இருப்பாங்க. கடந்த காலத்தில் நான் இது வாங்கினேன் அது வாங்கினேன் எனக்கு வாங்கி கொடு என்று தான் சொல்லுவாங்க இல்லை ஒழிய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அனுபவங்களை அனுபவிப்பதற்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஆக இந்த 3 காரியங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செய்வது போல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். கலைகளை கற்றுக்கொள்வதற்கு பொறுமை வேணும். இப்போ ஆடினாங்கள்ல பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தான். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தான் படிக்கிற பிள்ளைங்க. பொறுமை இருந்தால்தான் அந்த அடவுகளெல்லாம் ஆட முடியும். ஒன்று, கவனம் இருக்கணும். 3, நான் செய்யக்கூடிய நிலை சரிதானா என்று அதை நிகழ்காலத்தில் பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கணும். இந்த கலைகள் மட்டுமல்ல, இந்த கலையை மட்டும் நான் சொல்லலை, நடன கலையை மட்டும் சொல்லலை, மற்ற எல்லா கலைகளும், பாடல் பாடுவதாக இருந்தாலும், இசை மீட்டுவதாக இருந்தாலும், எந்த ஒரு கலைகளாக இருந்தாலும் அதில் கவனம் செலுத்தி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வை வாழ முற்படுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்வில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொறுமை இருக்கும், கவனம் இருக்கும், அதில் தெளிவு இருக்கும், நிகழ்காலத்தில் வாழக்கூடியவங்களாக இருப்போம். எனவே மிக சிறப்பாக இங்கு ஆடக்கூடிய மாணவிகளுடைய பெற்றோர்களை நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். எல்லாம் கரவொலி எழுப்பி அவங்களுக்கு ஜோரா நம்முடைய பாராட்டை தெரிவிப்போம் இன்னும் சத்தமாக. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் நிகழ்காலத்தில் வாழணும், கவனத்தோடு இருக்கணும், பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள், மேற்கொள்வதற்கு உதவி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய மக்களே, நம்முடைய வாழ்வில் உங்களுடைய குடும்பங்களில் கலைகளை கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இருந்தால் தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. படி, உனக்கு எக்ஸாம் வருது, எக்ஸாம் நேரத்தில் படிக்க வைங்க. டியூஷனுக்கு அனுப்புகிறோம், மற்ற காரியங்களுக்கு அனுப்புகிறோம். ஆனால் கலைகள் என்பது நம்முடைய பாரம்பரியம். அதை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்கின்ற பொழுது நீங்கள் விரும்புவது போல, பெற்றோர்களை நீங்கள் விரும்புவது போல உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களுக்கு அதை சொல்லுகின்றேன். எனவே இந்த அருமையான நிகழ்ச்சியை மீண்டும் ஒருமுறை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மேடையில் காவடி சிந்து காணப்போகிறோம். இந்த ருப்படியில் அதிக அளவிற்கு அபிநயங்கள் காணப்படும். கடவுள்களை போற்றி துதித்தும் இயற்றப்பட்டிருக்கும். கடவுள்களின் பெருமையும் புகழையும் அதிகம் இதில் காணலாம். சிவன், முருகன், சரஸ்வதி, பார்வதி, கணபதி, கிருஷ்ணன், விஷ்ணு, வாயுபுத்திரன் என்று அனைத்து கடவுளின் மீது இயற்றப்பட்டிருக்கும். தற்போது மேடையில் சஞ்சுருட்டி ராகத்திலும் ஆதி தாளத்திலும் இயற்றப்பட்டிருக்கும் கீர்த்தனை காணப்போகிறோம். முருகா முருகா முருகா
வந்து வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்து வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வலிமையில் நாதனே பாவடி வேலனே வலிமையில் நாதனே பாவடி வேலனே வரவேண்டும் மயில் மீது முருகையனே வரவேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேல் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வேலை நெஞ்சம் காணுமே வெள்ளி திருநீர் வெற்றி வடிவேல் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலே வேலன் வரும் நெஞ்சம் காணுமே எனையாலும் ஆண்டவன் எழில் வேலவா எனையாலும் ஆண்டவன் எழில் வேலவா எலியோடும் உனை பாட அருள்வாயா எலியோடும் உனை பாடும் அருள்வாயா முருகா 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 அந்த அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்து வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்து வேலவா வலிமையில் நாதனே பாவடி வேலனே வலிமை நாதனே பாவடி வேலனே வரவேண்டும் மயில் மீது முருகையனே வரவேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 சிறந்த முறையில் காவடி சிந்து நிகழ்த்திய மாணவிகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். எல்லோரும் மார்கழி மாதத்தில் பழனி மலைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சா இல்லையா? கை தட்டினா அது தெரிஞ்சுக்குவோம். நாங்கள்
தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நேரான எனது உடன்பிறவா சகோதரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து பெரியார் மணியம்மை இசை ஆசிரியையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் திருச்சியில். என்னையை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் அவ்வளவுதான். நான் ஒன்றும் பெரிய கலைஞர் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய வட்டத்தை வந்து குறுகிக்கிட்டு நான் என்னுடைய இசை பயணத்தை வந்து தொடர்ந்துட்டுருக்கேன், அவ்வளவுதான். இங்கே வந்து பிள்ளைங்களோட பரதம் ஆடுறதுக்கு என்கரேஜ் பண்ண பெற்றோர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பெற்றோராக சொல்கிறேன். என் பிள்ளைங்களை கூட நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு வந்து நான் நிறுத்தலை. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பெருமைப்பட வேண்டும், கண்டிப்பாக பெருமைப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய ஸ்பீடாக ஓடுற நேரத்தில் கண்டிப்பாக நம்மளால் நம்ம பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கற்றுக் கொடுக்குறதே கிடையாது. உண்மை தானேங்களே? இப்போ நம்ம காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் அனுப்புவாங்க, வீட்டில் டான்ஸ் கிளாஸ் அனுப்புவாங்க, டைப்பு அது இதுன்னு என்னென்னமோ அனுப்பிச்சாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரமின்மை காரணமாக நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு டான்ஸ், ஒரே ஒரு டான்ஸு இல்லையா, ஒரு இசை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த காலத்தில் கண்டிப்பாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னா அடுத்து வேறு லெவலுக்கு பிள்ளைங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள நம்ம வந்து யோசிக்கவே விடவே கூடாது. நீங்கள் யோசிக்க விடுறதுனால குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டி அப்படியே மெல்ல 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 வேறு மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி நிறையா பேர் வந்திருப்பீங்க, ஆடாடா நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம இந்த பரதத்தை சொல்லி கொடுக்கலையேன்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. என்னையை முதற்கொண்டு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நானுமே கற்றுக் கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்வேன். மாஸ்டர்கிட்டையே நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே இருந்த ஒரு 6 குழந்தைகள் அவ்வளோ அழகாக ஆடினாங்க. எல்லாத்த விட நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல, மாஸ்டரை பார்க்குறாங்க, ஒரு தப்பு விட்டோடனே டக்குன்னு மாஸ்டரை பார்க்குறாங்க. மாஸ்டர் ஒன்று என்ன பண்ணுறாரு, லைட்டாக பார்த்துக்கலாம் ஆடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்து கொடுக்குறாரு. கண்டிப்பாக மாஸ்டர் வந்துக்கு நீங்கள் ரொம்ப பெருமைப்படுத்தி பேசணும். தம்பி கண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதர். உண்மையிலேயே நாங்கள் வந்து நிறையா தடவை சொல்லியிருக்கோம், திருச்சிக்கு வாப்பா, நீ திருச்சியில் வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பி, ஏன்னா நீ இங்கே இருக்கிறத விட அங்கே இன்னும் நிறையா நீ சம்பாதிக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாகலாம். அந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் கண்ணதாசன் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, அக்கா நான் இந்த மணப்பாறைக்கு நான் என்னால் முடிந்த அளவு கலையை நான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நான் கண்டிப்பாக நான் வந்து இந்த கலையை என் ஊரில் நான் மேம்படுத்தணும். என்னங்க, இது வந்து யாராலையுமே சொல்லவே முடியாது, கண்டிப்பாக யாராலையுமே சொல்லவே முடியாது. ஏன் நான் இருக்கேன், நான் யோசிப்பேன், திருச்சியை விட்டு சென்னை போயிட்டோம்னா இன்னும் நம்ம லெவலாக ஆயிருப்போமே, நம்மளோட டேலண்ட்டை இன்னும் வெளிப்படையாக காமிச்சிருக்கலாமே, ஏதோ திருச்சிக்குள்ளே உட்காந்துட்ருக்கோமே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் ஆனால் தம்பிக்கிட்டேருந்து நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நான் அந்த டைமில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நிஜமுலையுமே ரொம்ப நன்றி. இந்த மணப்பாறைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நடன ஆசிரியர் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தேவை. நீங்கள் வந்து நினைக்கலாம், மாஸ்டர் வந்து தம்பின்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு அன்பு, ஒரு பொண்ணுங்க மேலே அவ்வளோ ஒரு அன்பு, என் மேலே ஒரு அன்பு ஜாஸ்தி அப்படின்னே கூட சொல்லிக்கலாம். ஐயோ அக்கா தெய்வம் மாதிரி, பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு தெய்வம் மாதிரி. அக்கா எனக்கு வந்து ரொம்ப வாங்க, எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்கு செஞ்சு கொடுக்கணும், வாங்கக்கா வாங்கக்கான்னு ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னுடைய நடன பள்ளிக்கு, ருக்மணி நிறுத்தியாலயா நடன பள்ளிக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் ஆடினாங்க பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா, அதில் மேக்கப் கொஞ்சமாவது பிசிறு தட்டியிருக்கா, அந்த ட்ரெஸ்ஸு வேறு லெவல். உண்மையிலே இந்த பிள்ளைங்க சலங்க பூஜை பண்ணவே இல்லை, அரங்கேற்றம் எப்படி பண்ணுவாங்களோ அதே போலவே இந்த பிள்ளைங்க எல்லாருமே ஆடினாங்க. கண்டிப்பாக இதோடைய அத்தனை பாராட்டுகளும் மாஸ்டர் மட்டுமே சேரும்.
இது இல்லைன்னா முடியவே முடியாது. இவ்வளோ தூரம் லைட்டிங், பக்கவாத்தியம், இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. உண்மையிலே அழகான ஒரு பூஜை. ஒரு பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஆனால் பரவாயில்ல. பிள்ளைங்களுக்கு வந்து சலங்கை மாட்டுறதுன்றது இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக யாருமே செய்கிறதில்ல. எல்லாரும் யாருமே இல்லாத டைமாக பார்த்து அப்படியே இதை முடிச்சுக்குவாங்க. இந்த பூஜைகள் எல்லாத்தையுமே அழகாக செஞ்சு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மணப்பாறைக்கு கிடைத்த பொக்கிஷமாக நீங்கள் எல்லாருமே வந்து கண்ணதாசனை வந்து இன்னும் மென்மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்கணும். உங்கள் குழந்தைங்க எல்லாத்தையுமே உங்களுடைய சகோதரராக நினைத்து கொண்டு வந்து கற்றுக் கொடுக்க கொடுங்க. கண்டிப்பாக இவர் ஒரு பெரிய கலைஞராக கொண்டு வருவார். அதில் எந்தவித ஆட்சேபனையுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஐயோ ஒரு பொண்ணுக்கிட்ட தான் போய் கற்றுக்கணும், நம்ம வந்து ஒரு லேடிஸாக பார்க்கணும். இதில் ஏதாவது ஒன்று பெண் நளினம் இல்லாமல் எதுவும் இருந்துச்சா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லா குழந்தைங்களுமே அவ்வளவு அழகாக அனுச்சுங்க. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆண்கிட்ட கொடுத்தா என்ன ஆகுமோ அப்படிலாம் நீங்கள் எதுவுமே வருத்தமே படாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம வீட்டிலையே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அடே பொம்பளை பிள்ளைய போய் ஆட விட்டுட்ருக்க, இல்லை நல்லாவா இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய கலையை நம்ம ஊக்கப்படுத்துகிறோம், நம்ம பாரம்பரியத்தை நம்ம வந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். அதானே தவிர நீங்கள் வந்து எந்த மனசுலையுமே எதையுமே வச்சுக்கவே வேண்டாம். நல்லா வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கலையை இன்னும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. சிலம்பம் சொல்லி கொடுங்க, பரதம் சொல்லி கொடுங்க, இசையை சொல்லி கொடுங்க, ஓவியத்தை சொல்லி கொடுங்க, வெஸ்டர்ன் டான்ஸை சொல்லி கொடுங்க. நம்ம பிள்ளை வந்து எல்லாத்துலேயும் டேலண்டடாக இருக்கணும். காலேஜுக்கு போணுச்சுன்னு வைங்களேன், அங்கே போய் 10ஓட 11 என்ன நமக்கு தெரியும், ஒன்றுமே தெரியலையே, நம்ம என்ன பண்ணுறது நம்ம அப்படியே சும்மா உட்காருவோம் அப்படின்னு போய் காலேஜில் போய் உட்காரும். இது உண்மையிலேயே நடக்கிற ஒன்று. காலேஜில் போய் இப்படியே உட்காரும், ஒன்றுமே தெரியாது. அம்மா கல்ச்சரல்ஸுக்கு வாமா, ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அம்மா ஒரு பேச்சு போட்டி தெரியாது, அம்மா ஒரு பாட்டு பாடுறியா தெரியாது. எல்லா விஷயத்துலையுமே பிள்ளை தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே ஒழிய எனக்கு எல்லாம் தெரியும்னு போய் முன்னாடி நிற்காது. இந்த மாதிரியான கலைகளை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா பிள்ளை வந்து ஒரு தடவை ஸ்டேஜ் ஏறிச்சுன்னு வைங்களேன், அடுத்த தடவை ஆஹா இந்த மைக்கை பிடிக்கணும், இந்த லைட் முன்னாடி நம்ம நிற்கணும், நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கே தானாக வந்துடும். சரிங்களா? அதனால எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. சாரி, உங்களுடைய பொண்ணான நேரங்களை நான் வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சாரி. ஆஹா என்ன ஒரு கச்சேரி கேட்குற மாதிரியே அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகு. மிருதங்கம் வேற லெவல், பாடகர் வேற லெவல், இவரை சொல்லவே வேணாம், பயங்கரமாக இருந்தது. வயலின் வந்து உள்ளே வந்ததுமே ஃபாதருக்கு ஒன்று போட்டாங்க, வா 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 அப்படியே ரசித்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேலே ஏற அழகாக வாசிச்சுட்டு இருந்தார் வயலின் சார், ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலே உங்களுடைய குழுக்களுக்கு அத்தனைக்கும் நன்றி. நன்றி கண்ணதாசன் ஐயா அவர்களே. சரி, தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவ்வளோ பேசுனாங்கல்ல, ரொம்ப 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 காமாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக இவங்க ஒருத்தவங்க, அக்கா கலை அக்கா. ஸோ இவங்க வந்து திருச்சி கலைக்காவிரியில் தான் மியூசிக் அண்ட் வீணை முடித்தாங்க. சென்னை, சேலம், பெங்களூர் அங்கே இவ்வளோ இடத்துலலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம திருச்சியில் இருக்க ஸ்கூலில் வந்து பெரியார் ஸ்கூலில் வந்து இப்போது பெர்மனன்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக மியூசிக் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அவங்களுக்கு. ஸோ இப்போது அக்கா என்னோடய ரெக்வஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் ப்ளீஸ்க்கா. அதுக்கு முன்னாடி என்னோடய அம்மா கையால் அக்காவை கௌரவப்படுத்தணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் அம்மாவை மேடைக்கு அழைக்கிறேன். அம்மா வாங்க. ஒரு சிறிய பாடல் தான் பாடிட்டு முடிச்சிடுறேன். தோடு
தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடை ஏறுமோ தூவின்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரால் ஏடுடைய மலரால் உனை நாட்பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே நன்றி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் பாட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேட்டேன். இதாக சிறப்புரையாற்ற இந்திரஜித் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். ஐயா பற்றி உங்களுக்கு மணப்பறை, திருச்சி, சென்னை எங்கே சொன்னாலும் அங்கே போனாலும் தேவையில்லை ஐயா பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ மணப்பறையிலே மிக முக்கிய ஒரு நபராக இருப்பவங்க. ஸோ ஐயா அந்த நிகழ்வுக்கு வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றிங்க ஐயா. அவங்க நல்லா பாடினாங்க. குழந்தைகள்லாம் நல்லா மிகச்சிறப்பாக நடனம் ஆடினாங்க. இது ரெண்டையும் எங்களுக்கு செய்ய தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நல்லா ரசிக்க தெரியும், நல்லா வாழ்த்த தெரியும். அந்த வகையில் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் கண்ணதாசன் பற்றி சொன்னார். அவங்களும் சொன்னாங்க, பணம் முக்கியமில்லை, மணப்பாறையில் இருக்கக்கூடிய இந்த கலையை மணப்பாறையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொண்டு செல்வதே தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கக்கூடிய தம்பி கண்ணதாசன் அவர்களை பற்றி அவர்கள் நிறைய சொன்னாங்க. அதற்காகவே அவருக்கு நம்ம நிறைய கரம் கொடுக்கலாம். பிசிறு இல்லாமல் அவங்க சொன்னது மேலே மேக்கப் பிசிறு கிடையாது, நடனத்தில் எந்த பிசிறும் கிடையாது, தாளத்தில் எந்த பிசிறும் கிடையாது, எல்லாத்தையும் உத்து கவனிக்கிறது. அந்த குழந்தைகளை அப்படியே இவர் கண்ணசைவிலே வச்சுருந்தார். நம்ம பார்த்தோம், கண்ணசைவிலே வச்சுருந்தார். பொதுவாக பரதம்னு சொன்னால் இது தமிழர்களுக்கு அந்நிய கலை என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இது தமிழர்கள் கலை என்பதுக்கு யாழ் நூலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடல்கள்லாம் இருக்கிறது. யாழ் நூல் அது பரதம் பற்றியான 2 கருத்துக்கள் இருக்குது. பாவம், உணர்ச்சியை வெளிப்படுத்துவது, ராகம், அதுக்கப்புறம் தாளம், இது 3ம் சேர்ந்தது தான் பரதம் என்று ஒரு கருத்தும். அதே போல் யாழ் நூலில் சொல்லும்போது பான், அதே போல் பாடல், அதாவது பாடல், ராகம், தாளம், இது 3ம் சேர்ந்தது என்று சொல்வார்கள். சிலப்பதிகாரத்தில் அதை வரிக்கூத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் நாம் உற்று பார்க்கின்ற போது தான் இது தமிழர்களுடைய மூத்த கலை என்பது நமக்கு புரியும். ஆனால் இதை ஒரு காலத்திலே எல்லாரும் இதை எடுத்து செல்ல முடியாது என்ற நிலை இருந்தது. இப்பொழுது கண்ணதாசன் போன்ற, அதே போல் இந்த தம்பிகள் போன்றவர்களால் எல்லாரும் இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியும் என்கிற வாய்ப்பை இங்கே வழங்கியிருக்கிறாங்க. இதுக்கு நம்முடைய பங்கு தந்தை சொன்னது போல் ரொம்ப சிரத்தை எடுத்து, ரொம்ப அக்கறை எடுத்து இதை பயில வேண்டும் என்பது எல்லாருக்குமே தெரியும். இங்கே நம்முடைய மணப்பாறை பகுதி ரொம்ப நாடக கூத்து மிகுந்த பகுதி. பாஸ்கா நாடகமாக இருக்கட்டும், அதுக்கு பல நாள் அந்த கலைஞர்கள் விரதம் இருப்பாங்க. மாதக்கணக்காக விரதம் இருந்து தான் பாஸ்கா நாடகத்தை அரங்கேற்றுவார்கள். அதேமாதிரி ஹரிச்சந்திரன் தவசு என்று நாடகங்களை படும்போது அந்த ஹரிச்சந்திரன் தவசில் ஹரிச்சந்திரன் நடிக்கிறவர் நிறைய நாள் விரதம் இருப்பார். அப்படியாக ஒரு கலையை ஒரு தவமாக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய கலைஞர்கள் நிரம்பிய பகுதி தான் மணப்பாறை. இந்த மணப்பாறையில் ஒரு புதிய வளர்ச்சியாக இந்த குழந்தைகளை கண்ணதாசன் சரியாக கண்டெடுத்து சரியாக செதுக்கியிருக்கிறார். அவரும் அவர் சார்ந்த கலைஞர்களுக்கும் அதே போல் குழந்தைகளுடைய அந்த அற்புதமான நடனங்களுக்கும், குழந்தைகள் கற்பூர மூளை போல் நம்ம என்ன எழுதுகிறோமோ, இப்போ என்ன எழுதுகிறோமோ அதுதானே ஒரு கலை என்பது. பல விஷயத்தில் இங்கே பங்கு தந்தை பேசும்போது நான் நிறைய கவனித்தேன். இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது, அதே அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை எப்படி நாம் சரியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கற்றலில் இதுவும் ஒன்று. கற்றலில் மிக முக்கியமானது குழந்தைகள் ஒரு இசைப்பிரியராகவோ ராகப்பிரியராகவோ ஏதாவது ஒரு கலையை அவர் இருப்பார்கள் என்றால்
அவர்கள் இதயம் பண்படும். எந்த மனிதனும் ஒரு இலக்கியத்திற்குள்ளே அல்லது ஒரு ராகத்திற்குள்ளே ஒரு இசைக்குள்ளே அல்லது ஒரு கலைக்குள்ளே ஆர்வமில்லவனாக இருந்தால் அந்த மனிதன் பக்குவப்படுவனாக மாறுவான். அந்த கலையை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்கள் எல்லாரையும் பாராட்டுகிறேன், குழந்தைகளையும் பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினருக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பக்கவாத்திய கலைஞர்களை கௌரவிக்கும் தருணம். தற்பொழுது மேடையில் அவர்களை கௌரவிக்க சிறப்பு விருந்தினர் இருவரையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம். முதலாவதாக பாய்ப்பாட்டு ஆரோன் அவர்கள். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆரோன் வாய்ப்பாட்டு. அவர்களைத் தொடர்ந்து மிருதங்கம் ராஜ்கமல் அவர்கள். அவர்களைத் தொடர்ந்து வயலின் பால் அவர்கள், இக்னேஷ் பால். அவர்களைத் தொடர்ந்து ரிதம் பேட் நிக்சன் ராஜ் அவர்கள். ஒப்பனை பவித்ரா சரவணன் அவர்கள். அவர்களைத் தொடர்ந்து கேமரா அண்ட் வீடியோ மணவை ஹரி ஃபோட்டோகிராஃபி. ஹரி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து ஒலி அமைப்பு அமுதன் ஆடியோ. கோகுல் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து நமது நாட்டிய பள்ளியின் மேனேஜர் அண்ட் வெஸ்டர்ன் மாஸ்டர் பார்த்திபன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் மற்றும் எனது அன்பு சகோதரி அவர்களின் கணவர் மாமா ஆண்டனி ராஜ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். தம்பி கண்ணதாசன் மாஸ்டர் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை. நன்றி ஃபாதர், நன்றிக்கா. அடுத்தபடியாக மீண்டும் நிகழ்வு துவங்குகிறது. மேடையில் இந்த ருக்மணி நிருத்தியாலயா நாட்டிய பள்ளியின் 5வது சலங்க பூஜையின் இறுதி நடனம் ஆட்சியர் குரவை. இந்த ஆட்சியர் குரவை என்பது கிருஷ்ணனின் சிறு வயது முதல் அவர் செய்த லீலைகளும் குறும்புத்தனங்களையும் பற்றி முழுமையாக இருக்கும். தற்பொழுது மேடையில் ஆட்சியர் குரவை, ராகம் செஞ்சுருட்டி, தாளம் ஆதி.
தக்கிட்ட ஷியாமள வண்ணனை பாடுங்கடி எங்கள் ஸ்ரீதரன் கண்ணனை போற்றுங்கடி ஷியாமள வண்ணனை பாடுங்கடி எங்கள் ஸ்ரீதரன் கண்ணனை போற்றுங்கடி ஷியாமள வண்ணனை பாடுங்கடி எங்கள் ஸ்ரீதரன் கண்ணனை போற்றுங்கடி கோகுல கிருஷ்ணனின் லீலைகள் பாடிய குறவையாடி கும்மி கொட்டுங்கடி கோகுல கிருஷ்ணனின் லீலைகள் பாடிய குறவையாடி கும்மி கொட்டுங்கடி ஷியாமள வண்ணனை பாடுங்கடி எங்கள் ஸ்ரீதரன் கண்ணனை போற்றுங்கடி கோகுல கிருஷ்ணனின் லீலைகள் பாடிய குறவையாடி கும்மி கொட்டுங்கடி ஷியாமள வண்ணனை பாடுங்கடி. அமரர்க்கெல்லாம் அமது தந்தானவன் நாயர்கள் வெண்ணையை திருடி தின்றான் அமரர்க்கெல்லாம் அமது தந்தானவன் நாயர்கள் வெண்ணையை திருடி தின்றான் மலையை மத்தாக்கி கடல் கரைந்தான் தயிர் மத்தினால் மத்துண்டு கட்டுண்டான் மலையை மத்தாக்கி கடல் கரைந்தான் தயிர் மத்தினால் மத்துண்டு கட்டுண்டான் அமரர்க்கெல்லாம் அமது தந்தானவன் நாயர்கள் வெண்ணையை திருடி தின்றான் மலையை மத்தாக்கி கடல் கரைந்தான் தயிர் மத்தினால் மத்துண்டு கட்டுண்டான் ஷியாமள வண்ணனை பாடுங்கடி. ஓங்கி உலங்கை அளந்தவனாம் பது கொதுங்கி குகையில் ஒளிந்தவனாம் கோபிய ராணிகள் கொண்டவனாம் பாஞ்சாலிக்கு சேலைகள் தந்தவனாம் ஓங்கி உலகை அளந்தவனாம் பது கொதுங்கி குகையில் ஒளிந்தவனாம் கோபிய ராணைகள் கொண்டவனாம் பாஞ்சாலிக்கு சேலைகள் தந்தவனாம் ஓங்கி உலகை அளந்தவனாம் பது கொதுங்கி குகையில் ஒளிந்தவனாம் கோபிய ராணைகள் கொண்டவனாம் பாஞ்சாலிக்கு சேலைகள் தந்தவனாம் ஷியாமள வண்ணனை பாடுங்கடி எங்கள் ஸ்ரீதரன் கண்ணனை போற்றுங்கடி கோகுல கிருஷ்ணனின் லீலைகள் பாடிய புறமையாடி கும்மி கொட்டுங்கடி. என்ஜாய் பண்ணீங்களா எல்லாரும்? இறுதியாக நமது நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள சௌமா குழுமத்தின் நிறுவனர் ஐயா ராஜரத்னம் அவர்களை அன்புடன் ஆசியுரையாற்ற மேடை கலைக்கின்றோம். பொதுவாக
குழந்தைகள் நடந்தாவே அழகுதான், நடனம் ஆடினால் பேரழகு. அதுவும் இதுபோன்று மிகச்சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்டு மேடையிலே அவர்கள் அதை நிறைவேற்றும் பொழுது அல்லது மெருகேற்றி அந்த நடனத்தை பார்க்கும் பொழுது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியாக, பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது அவ்வளவு தாத்தாக்களுக்கும் இருக்கும், பாட்டிகளுக்கும் இருக்கும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர் ஒரு பழைய காலத்துக்கு கொண்டு போகிறது அப்படியே தான் முடியும், இந்த குழந்தைகளால் தான் முடியும். ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வு. கண்ணாசனை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம ஃபாதர் சொல்லிட்டாரு, நம்ம அம்மா இசை ஆசிரியை சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்திரஜித் ஒரு சிறிய உரையே ஆற்றிட்டார். ஆனால் எனக்கு கண்ணாசனை எப்படி தெரியும்னாக்கா, ஒரு மிகச்சிறப்பான நண்பர்கள் மூலமாக கலைக்காவிலிருந்து அறிமுகமானவர். மணப்பாறை பகுதிகளில் இப்படியான ஒரு சேவையை அல்லது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியது. அவர் எங்கள் பள்ளியில் வந்து மாணவிகளுக்கு அந்த பரதநாட்டிய ஆசிரியராக இருப்பது என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகத்தான் கருதுகிறேன். மணப்பாறைக்கு கிடைத்த வாய்ப்பு, மணப்பாறையில் இருக்கின்ற பள்ளிகளுக்கு கிடைத்த வாய்ப்பாகத்தான் பார்க்கின்றேன். சிறப்புக்குரிய செயல்பாடுகள். உங்களுடைய அணிக்கும் உங்களுடைய இசை கலைஞர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், இங்கே பயிற்றுவிக்கின்ற அத்தனை பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சரியான பணியை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் பரதம் என்பது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு உரியதாக கருதப்பட்ட ஒரு காலமெல்லாம் மாறி இன்று ஆர்வமுள்ள யாரும் கற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அதுதான் தமிழகத்தின் சிறப்பு. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். என்னோட பேத்தியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஹலோ. நன்றி. ஆசிரியராற்றிய சௌமா குழுமத்தின் நிறுவனர் ராஜரத்னம் ஐயாவுக்கு நன்றி. மேடையில் இறுதியாக மங்களம். இந்த நடனத்துடன் நமது சலங்கு பூஜை முடிவடைகிறது. அதற்கு முன் எனது சிறிய நன்றியுரை. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட இந்த பரத கலைக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட அம்மா, என்னோட பெற்றோர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போவும் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் அம்மா. என் கூட பிறந்த 4 சிஸ்டர்ஸ், நான் ஒரு பையன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற டைமில் ஒரு பெஸ்ட்டு சிஸ்டர் கூட பிறக்கல, அவங்க தான். படிச்சுக்கிட்டு இருக்கல இன்னொரு சிஸ்டர் என்னோடய கலையக்கா, இப்போ வரைக்கும் என்னை கைட் பண்ணியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. முழுக்க இப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு பையன்கிட்ட கொண்டு போய் எப்படி பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னு. நான் முழுக்க பொண்ணுங்கள்ட்ட தான் வளர்ந்தேன். இப்போ வரைக்கும் பொண்ணுங்களோட கைடன்ஸில் தான் இருக்கேன். ஸோ அதனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் இந்த ஜேர்னியில் வர முடியுது. ஸோ அதனால் இங்கே இருக்க எல்லா பெண்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்து என்னோட க்ளோஸ் ரொம்ப நண்பர் அப்படின்னு சொல்லலாம், ஃபாதர் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். உங்களோட வார்த்தைகள் ரொம்ப பெருசு, அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் நன்றி. அடுத்து என்னோட டீம் எல்லாருமே என்னோட பிரதர், பார்ட்னர். அப்படி தான் ஆரோன் வாய்ப்பாட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பார்ட்னரோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு? ஓகே, அவங்க வந்து இப்போ பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலைக்காவிரியில் தான் படித்து முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மியூசிக்கில், பாட்டில். அடுத்து மிருதங்கம் அவங்க பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அவங்களும் கலைக்காவிரியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் படித்த அதே காலேஜில் அவங்க இன்னும் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் எங்கள் கூட தான் படித்தாங்க. அடுத்து இப்போ அந்த கலைக்காவிரி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் அங்கே வேலை பார்க்குறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண், மிருதங்க வித்வான். அடுத்தபடியாக தம்பி பால், இக்னேஷ் பால், வயலின் உங்களுக்கு ஓகேவா? எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடுச்சுன்னு உங்கள் கைத்தட்டலில் நான் தெரிஞ்சுக்குவேன். தேங்க்யூ ஸோ மச். அதோட அக்கா இன்க்ளூட் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் வரையில் ஒரு பீஸ் வாசிச்சிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இங்கே வர்றதுக்கு ஃபாதர் வர்றதுக்கு முன்னாடி இது வாசிக்க போகிறேன் அண்ணன் அப்படின்னு ஒன்றும் இல்லை. என்னை விட அதிகமாகவே அந்த பையனுக்கு வந்து ஃபாதர் க்ளோஸ். பட் ஆனால் இந்த மேடை நான் சொல்லியிருக்கேங்கிறக்காக என்கிட்ட கேட்டுட்டு வாசிச்சார். ஸோ பால், உங்களோட குணம் எப்போவுமே இப்படியே இருக்கட்டும். ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்தது. அடுத்தபடியாக ரிதம் பேட் தம்பி நிக்சன், என்னோடய எல்லா ப்ரோக்ராமுக்கும் மேக்ஸிமம் அவன் வந்துடுவா. அப்படி
வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். நான் இப்படி திரும்பி கண்ணில் சிக்னல் காட்டினேன்னா போதும், நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுத்துருவாரு. ஸோ தம்பி உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக என்னோட சிஸ்டர் பவித்ரா, அவங்க வந்து இப்போ 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நான் சொன்னேங்கிறதுக்காக ஷூட்டுக்கும் அவங்க தான் வந்து மேக்கப் போட்டாங்க. இப்போது இதுக்கும் வந்து மேக்கப் போட்டு, மேக்கப் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அவங்களும் என்னோட இன்னொரு சிஸ்டர் சுஜி, அவங்களும் வந்து மேக்கப் போட்டாங்க, அவங்களுக்கும் நன்றி. அடுத்து ஆடியோ அவங்க இவங்க கோகுல் ப்ரோ, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக வீடியோ ஹரி பிரசாந்த் அவங்களோட டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வெஸ்டர்ன் ஆடின என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி அவங்களோட பெற்றோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்கள கைட் பண்ண மாஸ்டர் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த செல்வலட்சுமி மஹால் மண்டபம் கொடுத்த ஓனர் அவங்களுக்கும் மண்டப நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரும் விட்டு போயிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட குட்டீஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிருதுலா, வாங்க. மிருதுலா இவங்க தான். இவங்க லாஸ்ட்டாக பண்ண பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நர்வஸ், ரொம்ப பயப்படுவாங்க. இன்றைக்கி ரிஹர்சல் ஆனதை விட ரொம்பவே நல்லா பண்ணாங்க. எனக்கு ரிஹர்சலில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க, நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் இங்கே பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா ஆனாங்க மிருதுலா இவங்க. அடுத்து மகீரா, கிருஷ்ணன் இந்த ப்ரோக்ராமில் கிருஷ்ணனாக பண்ணாங்க. மகீரா வாமா, இவங்க மகீரா கிருஷ்ணனா எப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான், கொஞ்சம் பயப்படுவாங்க. பயத்தில் இவங்க விட மாட்டாங்க, இவங்க விட்டுருவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தபடியாக அஸ்விகா முருகன் கெட்டப்பில் வந்தவங்க இவங்க தான். அஸ்விகா நிமிந்து நில்லு, எப்போவுமே அப்படி தான். அதனால தான் அவங்களுக்கு வந்து இப்படியே இருக்கிறதுனால தான் அந்த முருகனோட கெட்டப் கொடுத்தேன். குனிஞ்சு கிழவ மாதிரி போ அப்படின்றது, அது பக்காவாக பர்ஃபெக்டாக ஒரு கூணு விழுந்த கிழவர் எப்படி போவாங்களோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணால் நைஸ். அடுத்தபடியாக ஹவிஷ்மதி, ஐயோ இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஹவிஷ்மதி வாயே திறக்க மாட்டா, ஒரே வார்த்தை வாயே திறக்க மாட்டா, என்னை பேச வச்சு சாவடிச்சிருவா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு. 1000 தடவை நான் திரும்ப சொல்லியும் ஓகே அப்படியே அதோட அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல மாட்டேன். குச்சியை எடுத்தேன்னா உடனே டான்ஸ் வந்துடும், குச்சி எடுத்தால் ஃபேஸில் அபிநயம் வந்துடும், கரெக்டாக அரமண்டி உட்காந்து ஆடுவா அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து குச்சி எடுத்தால் தான் ஏதோ ஒன்று ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க. ஸோ ரொம்ப சைலண்ட் கில்லர்னு தான் சொல்லணும் நம்ம டான்ஸ் கிளாஸில். ஸோ நெக்ஸ்ட் வர்ஷா. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி என்ன சொல்லலாம், பயம்னாலும் பயம், எனக்கு அப்படி ஒரு பயம். நீங்கள் இவங்க எல்லாம் ஆனதை நோட் பண்ணியிருப்பீங்க. இவங்க மட்டும் 2 செகண்ட் ஒரு தடவை கண்ணு என்கிட்ட வந்துட்டு போயிடும். 2 செகண்டுக்கு ஒரு தடவை கண்ணு வந்துடும். பார்க்காத, அங்கே போகிற திரும்பாதான்னு சொல்ல கண்ணு வந்துடும். ஆனால் இன்னைக்கு நான் அவள்கிட்ட ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி சொன்னது, நீ கண்ணு கூட திருப்பிக்கோ, ஆனால் டக்குன்னு அங்கிட்டு கொண்டு போயிடும், ஆனால் ஃபேஸில் நீ தப்பு பண்ணங்கிறத காட்டாத அப்படின்னு நான் சொன்னேன். அதை ஃபேஸில் தப்பு பண்ணுனா இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை ஃபேஸில் காட்டாமல் பண்ணால். ஸோ வெரி நைஸ். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இவங்களோட தாத்தாக்கு நேற்று சிவியராக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நேற்று ஈவினிங் சம்திங். ஸோ அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்காங்க. அதையும் மீறி எனக்காகவும் அவள் இந்த கற்றுக்கிட்ட பரத கலைக்காகவும் அவள் வந்திருக்கா. ஸோ அதனால் காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக இந்த ஃபீல்ட்லேயோ இந்த பெரிய அளவு வருவாள். அடுத்தபடியாக டான்ஸ் கிளாஸோட வாயாடி, வாய் மட்டும்தான் இருக்கும், நையின்னு பேசி சாவடிச்சிரும். அந்த மாதிரி கேரக்டர் தான் ஒரு கேரக்டர். நான் சொல்லவே மாட்டேன், வந்துடுவான்னு நினைக்கிறேன். வர்ஷினி, அவங்க வீட்டில் அவங்க அம்மா புலம்பாத நாளே இல்லை என்கிட்ட. அப்படி புலம்புவாங்க, உடம்பு வளைய மாட்டேங்குது, ஆட மாட்டேங்குது. மேம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், வர்ஷினி அம்மா எங்கே இருக்கீங்க, இன்னைக்கு வளைஞ்சிட்டாளா ஆடிட்டாளா, நான் சொன்னதை நிறைவேற்றிட்டேன்னா, வளைஞ்சா நல்லா ஆடுனா. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே பண்ணுனா. என்ன பாடிக்கிட்டே ஆடாதன்னு நான் சொன்னேன். அவளுக்கு வந்து என் கூட சேர்ந்து மாஸ்டர் பாடுவார், அதனால் நம்மளும் பாடிக்கிட்டே ஆடுவோன்னு கிளாஸில் என்ன இருந்துச்சோ அதே மைண்ட் செட்டில் ரொம்ப கேரிங்காக இருப்பாள். அதாவது இந்த குட்டீஸ் மேலே, ஏன்னா இந்த டீமில் இவ தான் பெரிய பொண்ணு. நான் ஏதாவது சொல்லணும்னா, வர்ஷினி நீங்கள் அவங்கள போய் பார்த்துக்கோ, அவங்கள கேர் பண்ணி நான் பார்த்துக்கோன்னு தான் சொல்லுவேன். உட்காந்து பார்த்துக்கிட்டு டயர்டாக இருக்கா மாஸ்டர், இந்த குட்டீஸ் என்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படும். அதில் மகீரா, மிருதுலா, அஸ்விகா இவங்க 3 பேரும் என்கிட்ட ஏதாவது கால் வலிக்குது, கை வலிக்குது, ஆட முடியலன்னு சொன்னாலுமே சொல்ல மாட்டாங்க. வர்ஷினி தான் அவங்களுக்கு தூது.
வர்ஷினிகிட்ட போய் சொல்லி வர்ஷினி வந்து ஒரு 10 நிமிஷம் நெளிஞ்சு அதை சொல்லி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பிடிக்கலையாவா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி வர்ஷினி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு எது கால் அடிபட்டிருக்கா தையல் எதுக்கு வேணுமா கிளாஸில் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி போட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை பண்ணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேரிங்கான ஆளுது வர்ஷினி. தேங்க்யூ. இவங்க தான் இன்னைக்கோட ஸ்டார்ஸ். அடுத்து செகண்ட் ஸ்டார் இருக்காங்க, வாங்க. லக்ஷனா, ஆராதனா, பிரக்ஷிதா, கேத்ரின், கனிஷ்கா, மகா, குஹன், தாருகேஸ்வரன், இவங்கெல்லாம் இன்னொரு ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கிற டைமில் அந்த வெஸ்டர்ன் பர்ஃபார்மன்ஸு, ஆனால் பரதத்தை விட நீங்கள் வெஸ்டர்னுக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. விசில் அடிச்சிங்க, சவுண்டு போட்டிங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட மாஸ்டருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இம்பார்ட்டன்ட், நீங்கள் போங்க, உங்களுக்கு போங்க. என்னோட இந்த சலங்க பூஜை பண்ண பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எல்லா வருஷமும் சலங்க பூஜை அரங்கேற்றம் பண்ணுறப்போ ஒரு ப்ராப்ளம் வரும். 1 இல்லை 2 இல்லை 4-5 ப்ராப்ளம் வரும். ஒன்று, ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருப்பேன். நான் பண்ணினதுனால மட்டும்தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வரும். போன தடவை மண்டபம் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ரெகுலராக எனக்கு வர்ற கேமராமேன், ஆடியோ அண்ட் அக்கமனிஸ்டிக் தெரியும். எல்லா டைமும் அங்கே உட்காந்துட்டு முறைச்சிக்கிட்டே தான் நான் கிளாஸ், அதாவது தட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. அவ்வளோ இது பண்ணி போய்கிட்டே இருப்பேன். இந்த வருஷம் எனக்கு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு துளி என்னை போட்டு புஷ் பண்ணல. மாஸ்டர் இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமான்னு கேட்டாங்களே தவிர எனக்கு ஒரு துளி கூட எனக்கு இந்த வருஷம் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னா அவங்க நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லி என்னை திருத்தினதுனால தான் இந்த வருஷம் நான் என்னால் எல்லாத்தையும் சரியாக பண்ண முடிஞ்சு. ஸோ இதுக்கு முன்னாடி சலங்க பூஜை பண்ணி வச்ச அந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் நான் பண்ண மிஸ்டேக்கு மாஸ்டர் இதை மாற்றிக்கலாமா வேணாமா இதை மாற்றுங்க நீங்கள் சொல்லத்தான் இந்த தடவை ஒரு மிஸ்டேக் கூட இந்த பேரண்ட்ஸ் என்கிட்ட எதுவுமே சொல்ல முடியலை. போன தடவை இருந்ததை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கிறது காரணம் இதுக்கு முன்னாடி பண்ண பேரண்ட்ஸ் உங்களால் தான். ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு விஷயமும் சின்னதுமே நான் லேட்டாக தான் சொல்லுவேன். உடனே எல்லாருமே ஒர்க்கில் பிஸி ஷெடியூலில் தான் இருக்காங்க. பட் ஆனால் லேட்டாக தான் சொல்லுவேன். சொல்லையிலையுமே அவங்களால என்னென்ன முடியுதோ அது எல்லாத்தையுமே பண்ணாங்க. எல்லாரோட பேரண்ட்ஸுமே பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே சப்போர்ட் எனக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டுருங்க. இதுக்கப்புறம் சலங்க பூஜை முடித்த உடனேயே கிளாஸ் போதும் கட்டாயிரும் அப்படின்னு நிறையா பேர் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அரங்கேற்றம் பண்ணணும், அடுத்தவங்க ரெகுலராக வரணும். உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா கொண்டாந்து விடுங்க. பேசின சீஃப் கெஸ்ட்லேருந்து எல்லாம் பேசுனதுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த இதை விட்டுறாமல் அவங்கள என்கிட்ட அனுப்புங்க. நல்லபடியாக நான் அவங்கள கொண்டு போகிறேன். அது என்னோட பொறுப்பு. அதுக்கு நான் பணிபுரிகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த சலங்க பூஜை இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒரே ஒரு டான்ஸ் மங்களத்தோட ப்ரோக்ராம் முடியும். தேங்க்யூ ஸோ மச். நான் யாரையும் விட்டுருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. தெரியல யார் விட்டுருக்கேன் என்னன்னு தெரியல. ஒருவேளை விட்டுருந்தால் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையா கூட பிறந்த சகோதரனா நினச்சி மன்னிச்சு விட்டுருக்கேங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, நம்மம்మ ಶ್ರೀ ಸೌಭಾಗ್ಯಾದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, நம்மம்ಮ ಶ್ರೀ ಸೌಭಾಗ್ಯಾದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಬೆಹರಿಸಿ ಚಕ್ಕರೆ ತುಪ್ಪದ ಕಾಲು ಬೆಗರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಟ ಅಲಗಿರಿ ರಂಗನ ಜೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ, ಅಕ್ಕರೆಯುಟ ಅಲಗಿರಿ ರಂಗನ ಜೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. தள்ளம் குத்தக்கத்தி குத்தக்கத்த திங்கிண்ணத்தும் தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி.
அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். புகைப்படத்திற்காக குழு புகைப்படம் தற்பொழுது பக்கவாத்திய கலைஞர்களை மேடை கலைக்கின்றோம். शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो